தேர்டு ஐ என்டர்டைன்மெண்ட் சண்முக முத்துசாமி இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், அதுல்யா ரவி, சாய் குமார், வினய் சச்சின், சாகிர் ஹுசேன் ஆகிய நடிப்பில் திபு தீனன் தாமஸ் இசையில் ரிச்சர்ட் எம் நாதன் ஒளிப்பதிவில் தீபாவளி பண்டிகையொட்டி திரையில் வெளியான திரைப்படம் தான் டீசல். இந்த திரைப்படத்தை பார்ப்போவாங்க. சென்னை துறைமுகத்துக்கு கப்பலில் வரும் குரூடு ஆயிலை பெரிய குழாய் மூலமாக சுத்திகரிக்க நிலப்பகுதிக்கு எடுத்து செல்வது வழக்கம். மீனவ குடியிருப்புகள் வழியாக செல்லும் அந்த குழாயில் இருந்து திருட்டுத்தனமாக ஆயிலை எடுத்து மும்பைக்கு லாரிகளில் அனுப்பி சம்பாதிக்கிறது ஒரு கூட்டம். இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் உருவான கதை தான் டீசல். திருட்டுத்தனமாக ஆயிலை எடுத்து செல்வது எப்படி, அதன் பின்னணியில் இருக்கும் குரூப், அவர்களுக்கு இடையேயான சண்டை, இதனால் பாதிக்கப்படும் மீனவ கிராமங்கள், கார்ப்பரேட் அரசியல், பண அதிகார பலம், மக்கள் பிரச்சனை என பல விஷயங்களை ஹரிஷ் கல்யாணை வச்சு ஒரு புது கதைக்களத்தில் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சண்முக முத்துசாமி. 2014 இந்த கதை நடக்கிறது. சென்னையில் உள்ள மீனவ கிராமத்தில் வெயிட் பார்ட்டியாக இருக்கும் சாய்குமார் இப்படி ஆயில் திருடுவதை வழக்கமாக வச்சிருக்கிறாரு. அவருக்கு உதவியாக இருக்கிறார் டீசல் என்று அழைக்கப்படும் ஹீரோ ஹரிஷ் கல்யாண். மும்பை தொழிலதிபர் சச்சினுக்கு அதை அனுப்பி பணம் சம்பாதித்து அதை மீனவ மக்களினுடைய நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அதற்கு போலீஸ் ஆஃபீஸர் வினய், சில அதிகாரிகள் உடந்தை. சில தொழிலில் விவேக் பிரசன்னா களம் இறங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த சண்டையில் மும்பை தொழிலதிபரோட பங்கு என்ன, அவரோட பெரிய திட்டம்தான் என்ன, அதனால் ஏற்படுற ஆபத்தை உணர்ந்து புத்திசாலித்தனமாக ஹீரோ என்ன செய்கிறாரு அப்படிங்கிற ரீதியில் தான் கதை முடியுது. டீசல் அப்படிங்கிற கேரக்டரில் ஹரிஷ் கல்யாணோட நடிப்பு ஓகே தான். ஆக்ஷனுக்கு மாறி இருக்கிறாரு, அதுவும் ஓகே தான். மக்களை திரட்டி அவர் போராடுற சீன்களும் ஓகே தான். ஆனால் காதல் காட்சிகளில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கலன்னே சொல்லலாம். ஹீரோவாக அவர் ஜெயிச்சாலும் படத்தோட கதையும் காட்சிகளும் ஏகப்பட்ட கேரக்டர் என்ட்ரியும் டீசலை தடுமாற வைக்குது. இப்படி ஆயில் கடத்தல் நடக்குமா, நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பெட்ரோல் டீசலில் பின்னணியில் இவ்வளவு விஷயங்கள் என்ற திரைக்கதை புதுசு தான். ஆனால் அதை இடைவெளிக்கு பின் கார்ப்பரேட் அரசியல், தனியார் துறைமுகம், ஷிப், பேட்டரி என ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி சிதறடித்திருக்கிறார் இயக்குனர். வக்கீலாக வர்ற அதுல்யா ரவி, அவரின் காதல், கனவு, நடிப்பு, ஏன் மேக்கப் கூட சரியாக செட் ஆகலன்னு சொல்லலாம். சில சீன்களில் சும்மா தான் வந்துட்டு போகிறாங்க. சாய்குமார் ஏதோ செய்ய போகிறார் நினைத்தால் அவர் கேரக்டரும் திடீரென காணாமல் போகிறது. பழைய படங்களில் பார்த்த கார்ப்பரேட் வில்லனாக வருகிறார் சச்சின். ஏதோ தொழிலதிபர் அந்த கேரக்டர் நினைப்படுத்துகிறது. போலீஸ் ஆஃபீஸராக வர்ற வினய் தான் சில சீன்கள் மிரட்டி எடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். குறிப்பாக விவேக் பிரசன்னா அவருக்கமான சில சீன்களில் மாஸ். அப்புறம் அவரும் வழக்கமான சினிமா போலீஸ் ஆகிறாரு. இவங்களை தவிர கருணாஸ், ரமேஷ், திலக், தீனா என ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்கிறாங்க. ஆயில் திருட்டை கண்டுபிடிக்க வரும் ஹிந்தி நடிகர் ஜாகிர் ஹுசேன் மட்டுமே அவ்வப்போது தான் சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டு இருக்காரு. போராட்ட விஷயங்களில் கேமரா ஒர்க்கெலாம் ஓகே தான், பாடல்கள் கொஞ்சம் சுமாரகமே. திடீர் மக்கள் போராட்டம், கடல் முற்றுகை, ஹார்பர் பிரச்சனை, தண்ணீர் குழாய் ரகசியம், ஆயில் திருட்டை கண்டுபிடிப்பது என நல்ல சீன்கள் இருந்தாலும் ஏனோ அது கதையோட ஒட்டி ப்ளஸ்ஸாக அமையலை. படம் முழுக்க பேசிக்கிட்டே இருப்பது போர் அடிக்குது. ஆயில் குழாயால் மீனவ மக்களுக்கு என்ன பிரச்சனை, அது நீக்கப்பட்டதால் என்ன பலன் என்பதை சரியாகவே சொல்லலை. நல்ல பாட்டு, காமெடி என கமர்ஷியல் அம்சங்களில் குறைவாக தான் இருக்குது. ஆயிலை, அரசியலை, கார்ப்பரேட் சுயத்தை வைத்து ஏதோ சொல்ல முயன்று சொதப்பி இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். மொத்தத்தில் டீசல் இந்த வண்டி கொஞ்சம் திணறுது. மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.